வெல்கம் டு SRM இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜன் டாக்டர் ராஜசேகர் பெருமாள். வணக்கம் டாக்டர். டாக்டர், ஐ திங்க் ஆர்கன் டொனேஷன் வீக் இந்த வீக் இல்லையா? ஐ திங்க் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய ஒரு கேஆட்டிக் சுச்சுவேஷன் இருந்தாலும் மக்கள் வந்து ஃபோர்ஸிங் அகெயின்ஸ்ட் அதாவது ஒரு வாரே நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் எவ்ரி ஒன் இஸ் ஆக்சுவலி டூயிங் தர் பார்ட். இந்த ஒரு சினாரியோவில் வந்து ஆர்கன் டொனேஷனுடைய இந்த வீக்கை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்கன் டொனேஷன் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். ஆர்கன் டொனேஷன் இம்பார்ட்டன்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27th இஸ் செலிப்ரேட்டட் ஆர்கன் டொனேஷன் டே. ஆகஸ்ட் 27. ஆர்கன் டொனேஷன் இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக ஆர்கன் டொனேஷன் கன்சிடர் பண்ணணும்னா, லிவர் டிசீசஸ், கிட்னி டிசீசஸ் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆகிட்டுருக்கு இந்தியாவில். பிகாஸ் ஆஃப் kidney disease வந்து பார்த்தீங்கன்னா, diabetes is becoming one of the most commonest. Every 1 in 4 individual is a diabetic. Every 1 in 10 diabetic வந்து பார்த்தீங்கன்னா, they are having some kind of a system which is affected, like kidneys, இல்லைன்னா corneas, they are getting affected, heart is getting affected, and because of liver disease-நாலையும் alcohol consumption-நாலையும் hepatitis B and C-நாலையும் liver diseases are on a rise. So இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட், யாருக்கு எப்போ தேவைப்படுமான்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஆர்கன் டொனேஷன்றது இப்போ தேவைப்படுற ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இப்போ எனி ரேஷியோ இருக்கா டாக்டர்? இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ஆர்கன் டொனேஷன் இத்தனை பர்சன்டேஜ் தேவைப்படுதுன்ற ரேஷியோஸ் அது இருக்கா? இப்போ சென்னை சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லுக் அட் ஆல் த ஹாஸ்பிட்டல்ஸ், இப்போ 10 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் தேர் ஆர் அபவுட் 10 brain deaths which is available in the Chennai city itself actually. Okay. Even if it convert at least 10% of them, even if it happens one organ donation a day, one organ donation can save 8 lives. So you can imagine actually the kind of இப்போ ஆர்கன் டொனேஷன் வரும்பொழுதே வந்து டோனர் இருக்கணும். ஸோ டோனர் இருந்தால் தான் அதுக்கான வழிமுறைகள் கரெக்டாக இருக்கும். எப்படி இந்த டோனர் சிஸ்டம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஆர்கன் டோனர் என்ன வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இப்போ ஆர்கன் டொனேட் பண்ண டோனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு யங் ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க. இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்னாலேயே ரொம்ப அதிகமாக பேஷண்ட்ஸ் ஆர் சஸ்டெய்னிங் பிரெயின் டெத். இந்த பிரெயின் டெத், ஸோ திஸ் அதெல்லாம் யங்கர் ஏஜ் குரூப். இப்போது கொஞ்சம் ஒரு 50-60 இயர்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா, இப்போது they have intracranial bleedனாலையும் aneurysmal bleedனாலையும் or tumorனாலையும் they can also be a brain dead donor actually. So there is no age limit. It can start from 2 months to up to 70 years they can be an organ donor. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக கேள்விப்படுறது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் செலிபிரிட்டியோ இல்லை பர்டிகுலர் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியோ வந்து தன்னுடைய ஆர்கனை டொனேட் பண்ணிட்டாங்க while living only. ஸோ இந்த மாதிரி ஆர்கன் டொனேஷன் கேள்விப்பட்டிருப்போம். பட் வாட் இஸ் திஸ் பிரெயின் டெட் சுச்சுவேஷன்? அண்ட் அந்த பிரெயின் டெட் சுச்சுவேஷன் தவிர்த்து வேறு ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கா ஒரு டோனராக இருக்கா? யூ ஆர் டெல்லிங் மீ. இப்போ நான் இப்போ இந்த ஒரு மூவி ஆக்டர் அது யார் இப்போ ஆர்கன் டொனேஷன் டேனால யூ கேன் பிளெட்ஜ் தட் யூ கேன் பி அன் ஆர்கன் டொனர். ஸோ இட் டசன்ட் மீன் even if you pledge an organ donor, இப்போ நீங்கள் you have expressed your interest to your family members that after your this thing you can be an organ donor, but that doesn't mean we can forcibly take the organ. Still family has to give a consent for organ donation. In India வந்து பார்த்தீங்கன்னா, we have an opt-in system actually. Opt-in system na only if the family agrees, the next of the kin actually, இப்போ wife or parent, they have to agree for organ donation. Only then an organ donation can happen. So family ஒத்துழைச்சா மட்டும்தான் ஆர்கன் டொனேஷன் பாசிபிள் பண்ண முடியும். ஸோ இந்த பிட்சன் சொன்னீங்க இல்லைங்களா, what is the term டாக்டர்? அது என்னது? பிட்சன்னா ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுறதுக்கு பேர். ஸோ இந்த மாதிரி இந்த சிஸ்டம்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு ஏதாவது சிஸ்டம் இருக்கா? லைக் நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆப்டன் சிஸ்டம். ஆப்டன் சிஸ்டம் வேறஸ் இப்போது வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெயின் அண்ட் ஈஸ்டர்ன் பிளாக் கண்ட்ரிஸ், ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அவர் நியரஸ்ட் கண்ட்ரி, தே ஹேவ் அ சிஸ்டம். வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிற சிஸ்டம் என்னென்னா ஆப்ட் அவுட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனி பேஷண்ட் ஹூ வாக்ஸ் இன் டு த ஹாஸ்பிட்டல் பை இவென்ச்சுவாலிட்டி இஃப் தே எண்ட் அப் பீயிங் எ பிரெயின் டெட் டோனர், அவங்க ஆர்கன்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் கம்யூனிட்டி பர்பஸஸ். ஸோ அவங்க அன்லெஸ் ஃபேமிலி வந்து we don't want to be an organ donor சைன் பண்ணாதான், that's an opt out system அது. So they have a highest organ donation rate. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா they have a 40 per million organ donation happen, whereas India வந்து பார்த்தீங்கன்னா we still struggling in the range of 1 to 2. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா we have the highest amongst the entire India. ஸோ இந்த ஆப்டன் அண்ட் ஆப்டட் சிஸ்டத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ஆப்ட் அவுட் சிஸ்டம்னா இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் imposing a law that every patient belongs to the state.
ஓகே. Opt-in system என்னன்னா இட்ஸ் a patient's family who expresses interest in organ donation. ஓகே. ஓகே. இப்போது ஆர்கன் டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி எனி பேஷண்ட் கேன் பி எனி brain dead patient can be an organ donor, but before we approach a patient actually it should be an extension of a good quality care. Only and communication இப்போ relatives வந்து பார்த்தீங்கன்னா they have to be constantly updated about patient's health. Only if it is an extension of a good care, then it gets converted into an organ donation. So okay. So what do you personally believe in, Dr. Opt-in? I personally believe that we should make every possible attempt to save the life of a patient, not organ donation as a motto. So வந்து ஒரு லைஃபை சேவ் பண்ணுறதுக்கு everyone should come என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அது சேவ் பண்ண முடியலன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு பிரெயின் டெத் ஆகிடுதுன்னா தென் இப்போ அந்த ஃபேமிலிக்கு அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆர்கன் டொனேஷன் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியுமா கேள்வி தான் கேட்க முடியும். ஒன்லி அப்போது அவங்க பை ஃபோர்ஸை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. லைக் வி கேன் டேக் த ஆர்கன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அவங்க ஆர்கன் டொனேஷன் ஆகலாம், நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தென் தேல் கம் பேக் டு அஸ். அப்போ அவங்க கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி அப்போது ஆர்கன் டொனேஷன் அப்படி சைன் பண்ணால் we do a second declaration of brain death stress and then go ahead with organ donation. ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனுக்கும் ஒரு டே இருக்குது, பர்டிகுலர் டிசீஸ்க்கு இல்லை பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு டே இருக்குது. பட் இந்த ஆர்கன் டொனேஷன் வீக் எதை பற்றி சொல்ல போகுது? ஆர்கன் டொனேஷன் டேக்கான இட்ஸ் அது தெர் இஸ் இட்ஸ் கண்ட்ரோல் பை ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட் 1994 ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் எவ்ரி இயர் தேர் லாஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 and 16 வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் எஸ்டாப்ளிஷ் நேஷனல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன், ரீஜனல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ரீஜனலாக பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முக்கியமந்திரி ஜெயலலிதா அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டோட ஷி ஹஸ் டேக்கன் அப் அத்தாரிட்டி கால்ட் டிரான்ஸ்டான், தமிழ்நாடு ரீஜனல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி. டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் தே ஃபார்ம் ஏ கன்வீனராக இருந்துட்டு தே ரன் தட் ப்ரோக்ராம். ஓகே டாக்டர். இப்போ கவர்மெண்ட் மூலயமா ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஒரு சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். என்ன டிரான்ஸ்பிளான்டேஷனில் என்ன நமக்கு ப்ராஃபிட் இருக்குது? இப்போ ஆர்கன் டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கன் டொனேஷன் இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ப்ராஃபிட். அது ஆர்கன் டொனேஷன் இட் ஷுட் கம் வித்தவுட் எனி கிளாஸ், எந்த விதமான எக்ஸ்பிரஷன் இல்லாமல் தே ஹேவ் டு கிவ். ஓகே. இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபேமிலி ஏதாவது சப்போஸ் இந்த கிட்னி இந்த டோனர் இருக்காங்க, ஸோ அவங்க ஃபேமிலி கேன் திஸ் கோ டு சம் எக்ஸ் பேஷண்ட், அவங்க ரிலேட்டிவ்க்கே கொடுக்கலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். பட் அந்த மாதிரி வித்தவுட் எனி ஃபோர்ஸ் ஆர் வித்தவுட் எனி திஸ் திங் ஒரு தானமாக கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ அந்த தானம் பண்ண ஆர்கன் இட் கோஸ் டு தமிழ்நாடு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி. பிஃபோர் வி ரிமூவ் த ஆர்கன், அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி வில் டிசைட் ஆக்சுவலி ஹூ இஸ் த பேஷண்ட் ஆன் த லிஸ்ட், யார் சீனியராக இருக்காங்களோ யார் சீரியஸாக இருக்காங்களோ, யாருக்காவது அர்ஜென்ட்டாக தேவைப்படுமா, அவங்க டிசைட் பண்ணி தே வில் allocate the organs to which hospital. ஓகே டாக்டர். நீங்கள் சொல்கிற இந்த சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது மேலை நாடுகளில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுடைய அழுத்தம் சொல்ல முடியாது, அவேர்னஸ் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் வேர் டு வி லேக், எந்த இடத்துல அவேர்னஸ் இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்? இப்போது வேர் டு வி லேக்னு சொல்கிறத விட ஆக்சுவலி அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு இஸ் forerunner in organ donation. வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு has the highest organ donation in India. Okay. தமிழ்நாடோட successful model has been implemented in other states. Okay. So we are fortunate to be in Tamil Nadu because okay, that's one thing. And organ donation வந்து பார்த்தீங்கன்னா there are very supportive organizations are there. இப்போ மோகன் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒன்று ஒரு ஆர்கனைசேஷன், இட்ஸ் கால்ட் அஸ் மல்டி ஆர்கன் ஹார்வெஸ்டர் எய்ட் நெட்வொர்க். இட் இஸ் ரன் பை a group of people who have got interest in supporting organ donation. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் நெட்வொர்க் ஃபார் ஆர்கன் ஷேரிங்னு ஒன்று இருக்குது. தட்ஸ் ஆல்சோ இட்ஸ் தேர் இன் தமிழ்நாடு. போத் தீஸ் ஆர்கனைசேஷன் தே ஆர் நான் ப்ராஃபிட்டபிள் NGO ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ட்ரெயின் transplant coordinators, transplant counselors, they have a successful courses for people who have got a medical social work background. These coordinators who have been trained, அவங்க ட்ரெயின் ஆனவங்க, they are appointed in hospitals. They are the people who approach the donor family and talk about organ donation. See, இப்போ அந்த ஆர்கன் டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்ஸ் ஒன்ஸ் they get to know that அவங்களோட நியர் அண்ட் டியர் வந்து they had brain death தானே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரெஸ்பான்ஸ் வரும்னா they may think that பேஷண்ட் டெத் ஆகலை, நீங்களே ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கீங்க, யூ வாண்ட் டு ரிமூவ் த ஆர்கன்ஸ் ஒரு கான்செப்ட் வரும். அப்போது அவங்களுக்கு என்னென்னா we do
2 consecutive successive tests, brain death 1, brain death 2. Brain death tests at 6-hour intervals, we do that. Okay. Only after confirmation of the brain death test, then legally certified brain dead donor. இப்போ brain death ஆன patient இப்போ organs எடுக்கனாலும் he is going to die in a matter of day or two actually, or it can be hours or minutes. It's very difficult. இப்போ எப்போ ஆனாலும் டெத் ஆகலாது. So before that happen, if the family want to remove organ, consider organ donation, they can go ahead. ஓகே டாக்டர். ஸோ ஒரு ஃபேமிலி கையில் தான் இருக்குது. இட்ஸ் நாட் Family அபவுட் கையில் 100% in the control of family. ஸோ ஃபேமிலிக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே டாக்டர், வெல் லெட்ஸ் புட் இட் இன் த லேமன்ஸ் வேர்ல்ட். நம்ம ஆர்கன் டோனராக இருக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக பிரெயின் டெட் சுச்சுவேஷன் இல்லாமல் ஒரு ஆர்கன் டோனராக இருக்கணும், இல்லை பிரெயின் டெட் சுச்சுவேஷன் இருக்கிறவங்க ஃபேமிலி பேஸ்டாக ஒருத்தர் ஆர்கன் டொனேட் பண்ணணும்னா ஹூ கேன் பி அ டோனர்? யாரால ஒரு டோனராக இருக்கும்? Anyone, இப்போ suppose anyone can become an organ donor actually. See, organ donor, there is a organ donation card is available. And the organ donation card is available online. It's available online, and every hospital has got organ donation card. So when you walk into any hospital, actually, see, organ donation card mela sign pannanuna, it is only we are expressing our interest or we are pledging our organs can be used for somebody else. Okay. Avladha. So that doesn't mean that even if you have signed the card, if you carry a card in the purse, இப்போ we cannot remove our organ. Family sign பண்ணாதான் we can go ahead with that. ஓகே டாக்டர், இப்போ ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருந்தால் எத்தனை லைஃப்ஸை சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சினாரியா இருக்கும் இல்லைங்களா? ஓகே. எவ்வளோ பேர் இறக்குறாங்க ஆர்கன் கிடைக்காம? So every yearly there are about 25,000 new patients years in Tamil Nadu are being generated, like liver disease patients. ஓகே. இப்போ transplants வந்து பார்த்தீங்கன்னா it is only not even handful of transplants, about 200-300 transplants தான் தமிழ்நாட்டில் நடக்குது actually. So மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் either they are waiting for organ or they are dying because of lack of organ. So that is the kind of incidents we are seeing, liver disease incident. அதே kidney வந்து பார்த்தீங்கன்னா there are 10,000 new patients every year are added to the transplants waiting list. So in the system of waiting list, proportion is huge, demand is very high, but supply is very small. So we have to increase the organ donation. Well said, டாக்டர். இப்போ யார் வந்து டோனராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த டோனருக்கு வந்து ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கா, இல்லை டோனருக்குன்னு சொல்லி ஏதாவது பர்டிகுலர் உடம்புல இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி க்ரைட்டீரியாஸ் எதாவது இருக்கா? There is no age criteria. இப்போ மெடிக்கல் இல்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா anybody can be an organ donor. Okay, see, diabetic patients கூட டோனர் ஆகலாம், blood pressure இருக்கிற patient donors also they can be hypertension. Even அவங்களுக்கு there may be a history of alcoholism கூட இருக்கலாம் டோனர்ஸ்க்கு. What if someone has hepatitis? Hepatitis C also. So if a donor has become hepatitis B இருக்கு or hepatitis C இருக்கு, hepatitis B donor organs can go to hepatitis B patient, or hepatitis C organs can go to hepatitis C patient. Oh, okay. So okay. அதுக்கும் மேட்ச் இருக்கு. அது மேட்சிங். ஸோ பர்டிகுலர் மெடிக்கல் கண்டிஷன் இருந்தாலும் they can still be a donor at that point. Yeah. Apart from that also we also have to see age matching and body size. We also have to look into that actually. Okay, even யாராவது ஒருத்தர் வந்து வில்லிங்காக வந்தாலும் there should be age to age correlation பார்க்க வேண்டியது இருக்கும். So okay டாக்டர். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 1994 வந்து there are laws which made தமிழ்நாடுல வந்து ஒரு பர்டிகுலர் இது. Not Tamil Nadu, actually it's the government of India in Delhi. They have appointed group of doctors and scientists and lawmakers and people with political background, everything. They all formed a constitution and organ transplant act in 1994 pass ஆயிருக்கு. Okay. And which what does this law tells us, doctor? In the law, why the human organ transplant என்னன்னா to prevent illegal organ trade and organ trafficking. Okay. To cut down that actually. ஏன்னா தமிழ்நாடு once upon a time actually, not only Tamil Nadu and Karnataka and South India actually, Villivakamalo, it has become one, it called as kidney vakam because there are a lot many laborers actually who have voluntarily or involuntarily have been, அவங்க ஒரு brokers மூலமாக they got hooked into this organ donation racket. அவங்க organs have been involved in illegal trade. So to prevent that, this organ transplant act has come. Okay, so organ trafficking அப்படின்னா என்ன பண்ணுவாங்க டாக்டர்? Organ trafficking வந்து பார்த்தீங்கன்னா, say there may be a rich patient who doesn't have a family donor. Okay. What they do is actually they contact some brokers or some doctors actually who form a mediator and then catch someone very hack someone to this thing. Ideally this should be prevented. Organ donation should not happen. So basically in the organ donation means like this illegal illegal organ trafficking should not happen. Cadaver donation should be the future actually. Okay. So
That's why we have to support this cause. ஓகே டாக்டர். ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் plenty ஆஃப் ஆர்கன்ஸ். ஸோ எந்தெந்த ஆர்கனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.